இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் பல நபர்களை பார்க்கிறோம், ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை. பல நபர்களை சந்திக்கிறோம், ஆனால் எதையும் பரிமாறிக்கொள்வதில்லை. கண்ணால் பார்ப்பதும் கைகளால் சைகை காட்டி பேசுவதும் சந்திப்புகளாக ஆகிவிடாது. நாம் பார்க்கும் நபர்களிடத்தில் உள்ள குறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தோள் கொடுப்பதுதான் உண்மையான சந்திப்பு. நம்மை படைத்த ஆண்டவர் அன்றாடம் நம்மை சந்திக்கிறார். அவரின் சந்திப்பு நம்மை நாளும் பலப்படுத்துகிறது. அதே போல நமது சந்திப்பும் மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். ஐயோ, இவர்களை சந்தித்ததால் தான் என் வாழ்வே வீணாகி போய்விட்டது என்று மற்றவர்கள் நினைக்காத அளவுக்கு நமது சந்திப்பு இருக்க வேண்டும். உண்மையில் சந்திப்பு என்பது பிறரை தன்னிலையில் வைத்து பார்ப்பது. பார்வை என்பது அறிவுபூர்வமானது, சந்திப்பு என்பது உணர்வு பூர்வமானது. எனவே உணர்வு பூர்வமான சந்திப்பை நமதாக்கிக் கொள்வோம். நாம் வாழும் சமுதாயம் பல சமயங்களில் வெறும் பார்வைகளில் மையம் கொண்டு சந்திப்புகளை மறந்து விடுகிறது. தன்னலம் கடந்த சந்திப்புகளை நமதாக்கிக் கொண்டு வாழ முயற்சி செய்வோம். அறிவுபூர்வமான பார்வையை கடந்து உணர்வு பூர்வமான சந்திப்புக்கு இடம் அளிக்க நம்மை பயிற்றுவிப்போம். அப்போது அங்கு மனிதம் ஊற்றெடுப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். பார்வையை விட சந்திப்புக்கு ஆற்றல் அதிகம் என்பதை உணர்ந்தவர்களாய் சந்திப்புகளை ஆழப்படுத்துவோம். அதன் மூலம் உண்டாகும் மகிழ்ச்சி நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்வோம். மற்றவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை சொல்வோம். அதுவே நாம் செய்யும் சிறந்த செயல் என்பதை உணர்ந்து கொள்வோம். தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது காந்தியை பிளாக் டாக் என்று எட்டி உதைத்தான் ஆங்கிலேயன் ஒருவன். தனி மனிதனாகத்தான் கீழே விழுந்தார் காந்தி. அதன் பின்னர் அநீதிக்கு எதிராக நடத்திய தொடர் போராட்டத்தினால் அவர் மகாத்மாவானார். கல்கத்தாவில் ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருந்த ஆக்னஸ் சேரி மக்களுக்கு சேவை செய்ய வீதியில் தனி மனிதராகத்தான் இறங்கினார். தன்னலமற்ற சேவையை தொடர்ந்து அன்னை தெரசாவாக மாறினார். காந்தியும் அன்னை தெரசாவும் பார்வை என்ற குறுகிய வட்டத்திலிருந்து சந்திப்பு என்ற ஆழமான வட்டத்திற்குள் சென்றார்கள். நம்மை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கு நடக்கும் தீமை நம்மை அவ்வளவாக பாதிப்பதில்லை. ஏனென்றால் அது நமக்கு நடப்பதில்லை. மற்றவர்களுக்கு தீமை நடக்கும் போதெல்லாம் அதனை நாம் பார்த்துவிட்டு பார்வையாளர்களாகவே கடந்து சென்று விடுகிறோம். நமக்கென தீமை நடக்கும் போது அது சந்திப்பாக மாறுகிறது. எனவே பார்வையாளர்களாக இருப்பதை விட சந்திப்பவர்களாக, பங்கேற்பாளர்களாக இருக்க முயல்வோம். அதுதான் நம்மை நாளும் உயர்த்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் துயர் கண்டு அதனை சந்திக்க தயாராக இருந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும்.
இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய செயல்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல தொழிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரை அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே, தயவாய் துயிலுற நேரம் தந்தே, தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம், உலகோ மயக்கம் தவிர்த்துமை உணர்க.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்குவும் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துன்புறுத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 66, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்குச் சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அன்று, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழியவிடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழவும் அவர் நமக்கு தரும் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 22 புனித சொட்டேர். இத்தாலி நாட்டிலுள்ள ஃபோண்டி என்ற இடத்தில் பிறந்த சொட்டேர் திருச்சபையின் 12ஆம் திருத்தந்தையாக கிபி 166ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெபமாலை ஜெபிப்பதிலும் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் அதிகம் ஆர்வம் கொண்ட திருத்தந்தை சொட்டேர் ரோமை நகரிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலயங்களை கட்டி எழுப்பினார். திருமடல்களின் வழியாக மக்களிடம் கத்தோலிக்க விசுவாசத்தினை வளர்த்த திருத்தந்தை சொட்டேர் சிக்கல்கள் நிறைந்த கொரிந்து திருச்சபையினை தனது நுணுக்கமான ஆளுமை திறனோடு வழிநடத்தி பிரச்சனைகளை களைந்தார். தேவையில் இருந்த மக்களுக்கும் அடிமையாய் வாழ்ந்த மக்களுக்கும் உதவிகள் செய்து இவர் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கத்தோலிக்க திருமணங்கள் அனைத்தும் குருவானவரின் அர்ச்சிப்பினால் நடைபெற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த திருத்தந்தை சொட்டேர் திருமணத்தினை திருவருட்சாதனங்களுள் ஒன்றாக உயர்த்தினார். ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவே கிறிஸ்துவ நம்பிக்கையின் உச்சம் என்று அறிவித்த சொட்டேர் உயிர்ப்பு பெருவிழா ரோமை நகரிலும் அகில உலக திருச்சபையிலும் கொண்டாடப்படுவதற்கு கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவ மறையினை பரப்புதல் செய்வோர் மீது கடும் தண்டனை விதித்து துன்புறுத்திய ரோமை பேரரசன் மார்க்குஸ் அவ்ரோலியோசினால் கைது செய்யப்பட்ட திருத்தந்தை சொட்டேர் கிபி 175ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். கிறிஸ்துவத்திற்கு எதிர்ப்பும் கிறிஸ்து மறையின் மீது தப்பறைகளும் இருந்த காலத்தில் திருச்சபையினை திறம்பட வழிநடத்திய திருத்தந்தை சொட்டேரினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சொட்டேர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினர்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் பொய் பேசுவதை தவிர்ப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, ஏழை விவசாயிகள் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே. அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக, சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய், இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய், இவர்களை நல்ல மழையால் ஆசீர்வதிக்கும்படியாய், இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே
உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறைவனின் அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் வாழும் அரசி வாழ்க, 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 வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலே வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழுமிகு நாயகி இயேசுவை